ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூச்சி பொருட்களை வாஷ் பண்ண போகிறோம். நான் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவேன்னா கடல மாவு, பேக்கிங் சோடா, பீதாம்பரி பவுடர், ஒரு லெமன் நான் ஆஃப் லெமன் நல்லா இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம விளக்கில் இருக்கிற ஆயிலு திரி எல்லாமே நல்லா ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம் எல்லாம் துடைச்சிட்டு வச்சிடணும். அடுத்து இந்த வேஸ்ட்டு திரியை நம்ம மேக்ஸிமம் குப்பையில் நம்ம டைரெக்டாக குப்பையில் போடக்கூடாது. ஒரு கவரில் போட்டு அதை டஸ்ட்பினில் போடுங்க. அப்புறம் இப்போ நான் எல்லாமே துடைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். துடைச்சாச்சு. அடுத்து அந்த பவுடர் கலந்து வச்சுருப்போம்ல, மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை எடுத்து விளக்கில் மேக்ஸிமம் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கையிலேயே நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நான் வீக்லி ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுவேன். அது என்னமோ வாஷ் பண்ணி சாமி கும்பிட்டா தான் ஏதோ பக்திமயமாக எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் பூச்சை பொருட்கள்லாம் எப்போ வாஷ் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் 1 by 1 எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் டியூஸ்டே ஃப்ரைடே எப்போயும் விளக்கு போட்டுருவேன். ஸோ அதனால் நான் எப்போயும் வெட்னஸ்டேக்கு ஃபுல்லாக விளக்கெல்லாம் நல்லா கழுவி வச்சுருவேன். கையிலேயே நான் எல்லாம் போட்டு நல்லா அழுத்தி கொஞ்சம் தேய்ச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், இப்போ எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. நீங்களே பாருங்கள், ஓரளவுக்கு மாறி இருக்கும். இப்போ வேஸ்ட்டு ஒரு துணியை எடுத்து அதில் எல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு, ஏன் இது துடைக்கிறோம்னா உங்களுக்கு நம்ம கழுவுன தண்ணி போட்டு அசிங்கமாக தெரியும். அதனால நம்ம அப்பயே துடைச்சோம்னா கொஞ்சம் விளக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இதான் நான் ஃபைனலாக வாஷ் பண்ணது. அடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சுட்டு கையோடு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு காலையில் சாமி கும்பிட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. எந்திரிச்சோடனே சாமி கும்பிட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.